பக்த பிரகலாதா அப்படின்னு ஒரு படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பக்தி படம் 1967 ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து வெளியிட்ட படம் பக்த பிரகலாதா. இந்த படத்திற்கு இயக்குனர் சிஹெச் நாராயணமூர்த்தி அப்படிங்கிறவர். இதற்கு ஒளிப்பதிவு வின்சென்ட் சுந்தரம், ரொம்ப ஃபேமஸ் ஃபெமிலியர் பர்சன்ஸ், ஃபோட்டோகிராஃபிக்குனே அவதரித்தவங்க வின்சென்ட் சுந்தரம். இந்த படத்திற்கு கலை ஆர்ட் டைரக்டர் சந்திரலேகா படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர், அன்பேவா படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் ஏகே சேகர். இந்த படத்தில் இசை எஸ் நாகேஸ்வர ராவ். இந்த எஸ் நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய இசை இயக்குனர், ரொம்ப ஃபேமஸ். இவரை நீங்கள் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிடணும்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதனுடைய சிஷ்யன். ஐயாவோட நான் நிறைய இசை நிகழ்ச்சியில் பணியாற்றியிருக்கேன். அப்போ மெல்லிசை மாமன்னர் அவருடைய நிறைவு காலகட்டங்களில் அவர் கையில் ஒரு தங்க வளையம் போட்டிருப்பார், கோல்டு பிரேஸ்லெட். இந்த கோல்டு பிரேஸ்லெட் ஆந்திராவில் அந்த மியூசிக் டைரக்டர் அமரர் எஸ் நாகேஸ்வர ராவ் அவரை பற்றிய பெருமை மிகு விழாவில் அவரது ஞாபகார்த்தமாக நம்ம மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்விக்கு தான் அந்த கோல்டு பிரேஸ்லெட் போட்டாங்க. எம்எஸ்வி அவர்கள், நான் அவரோட பணியாற்றி கொண்டிருக்கும் போது அந்த காலகட்டங்களிலெல்லாம் எம்எஸ்வி அந்த பிரேஸ்லெட் இல்லாமல் எந்த நிகழ்ச்சிக்கும் போனதில்லை. அந்த பிரேஸ்லெட்டை எஸ் நாகேஸ்வர ராவ் இசையமைப்பாளர் அவரது நினைவாக கிடைத்த அந்த பிரேஸ்லெட்டை அவர் தன் உயிருக்கு உயிராக மதித்திருந்தார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எம்எஸ்வி அவருக்கு ஒரு சால்வையை போட்டிங்கனாலே இப்படி மேலே போர்த்தின சால்வையை எடுத்து இடுப்பில் உடுத்திக்குவார். அந்த கொடுத்த அந்த சின்ன சால்வைக்கு கூட அவ்வளோ மரியாதை தருவார். அப்படி இருக்க இசையமைப்பாளர் எஸ் நாகேஸ்வர ராவ் அவரது பெயரால் கிடைத்த அந்த கோல்டு பிரேஸ்லெட்டுக்கு எவ்வளோ மரியாதை தருவார். அந்த எஸ் நாகேஸ்வர ராவ் தான் இந்த பக்த பிரகலாதா படத்திற்கு இசையமைப்பாளர்.